எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. 6/3/2025 அன்று 4 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும், ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது. மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 கொண்ட நீதிபதி அமர்வு முதலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்டம் நடந்தது. அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது. அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள். அந்த அமர்விலே இந்த வழக்கு வந்தது. அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடி இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அதை இந்த அரசு அனுமதிக்கல. ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக் கொள்ளக்கூடாது, வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம். இந்த மக்களுடைய கேள்வியும் இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம் சொல்றாங்க. அது நாங்கள் ஏத்துக்கிட்டோம். அதுக்குள்ளேயே நாங்க போகல. ஆனால் இன்றைய தினம் இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது. எங்கு விசாரிச்சாலும் இதைத்தான் விசாரிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். வேறு மாநிலத்துக்கு போகும்போது சொந்த மாநிலத்தில் இருந்தா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வாங்கலாம். இப்ப இதே வேறு மாநிலத்துக்கு போகும்போது பிரச்சனைகள் ஏங்க நீதிமன்றத்தில் போய் சாதக பாதகம்லாம் கிடையாது. எப்படி சாதக பாதகம் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும்? நீதிமன்றம் ஒரு பொதுவானது. அதில் இருக்கிற வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதில் இருக்கிற என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான்
தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? அதான் எங்களுடைய கேள்வி. ஆமா, அதுதான் முக்கியம். ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டா இங்க இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டீங்க, பத்திரிகையில் வெளியே வராது. ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் முன்னெடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருவதா நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா? என் மீது வழக்கு போட்டாங்களே, நான் முதலமைச்சராக இருந்தேன்ல, நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்க உயர்நீதிமன்றத்தை நாடினீங்கள, உச்சநீதிமன்றத்தை நாடினீங்கள, அப்பெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கலையே. தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும். இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி இருந்து நாங்க சந்திச்சோம்ல, எங்க அமைச்சர் மீது வழக்கு போட்டீங்கல்ல, அப்ப நாங்க ஏதாவது வெளி மாநிலத்தில் விசாரிக்கணும் நாங்க ஏதாவது கேட்டோமா? இல்ல, இவர்கள் ஆட்சி செய்யறாங்க. இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்கட்சி இருந்தா கூட பயப்படலாம். இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதில் ஏதாவது தவறு நடப்பதான் தெரியுது. எப்படி தனிப்பட்ட? இது அரசு சார்ந்த நிறுவனங்க, என்னுடைய பிரச்சனை இல்ல. இது அரசு சார்ந்த நிறுவனம். டாஸ்மாக் நிறுவனம் என்னது யாருது? என்ன தனிப்பட்ட நிறுவனம்? முதலமைச்சருடையதா? அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் பயப்படுறாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக மீதான வழக்குகள்ல திமுக வந்து அவங்கள இன்க்ளூட் ஆனாங்க பல்வேறு வழக்குகள்ல. அதிமுக இந்த வழக்குல இன்க்ளூட் ஆகி எதுவும் பிரயத்னிக்கிறது வாய்ப்பு? அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட நீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம். அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுறார், நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகிகள் என்று கண்டுசார். அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்களா? நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியா இருக்கும் சரி, எதிர்கட்சியா இருக்கின்ற சரி, ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது, பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது. அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க, அழகா அப்பப்ப டைட்டில் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டவன், எதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது, நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது. அதாவது இவரு திரு ஸ்டாலின் பேசுற தெரிஞ்சு பேசுறாரா, யார் பேசுற தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல. நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்திருக்கேன். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியாது. பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க, அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர். கச்சத்தீவு யார் கொடுத்தது? யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது? அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு, எதை சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. இது அவருக்கு பாவம் தெரியல. இப்ப ஞாபகப்படுத்துறேன். இன்னொன்னு,